நேர்களே, பீகாரில் தற்போது பிரதமர் மோடி அவர்களுடைய தாயார் காங்கிரஸ் கட்சி அவமானம் செய்திருப்பதாக ஏற்பட்ட விவகாரத்தில் தற்போது என்ன நடந்திருக்கிறது, பீகாருடைய கள நிலவரங்கள், அரசியல் நிலவரங்கள் எல்லாம் நாம் பார்ப்பதற்காக காத்திருக்கிறோம். மோடியின் தாயார் அவர்களை அவமதிப்பது ரொம்ப மோசமான விஷயம்னு பந்து நடத்தினாங்க. இந்த பந்து பிசுபிசுத்து போனதாகவும் கூட பீகாரிலிருந்து செய்திகள் கிடைத்திருக்கிறது. அதில் எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க, அவர் ஒரு மனிதனே இல்லை, நான் ஒரு ஸ்பெஷலான விசேடமான பிரவி என்று சொல்லி அவர்தான் அவரது தாயை அவமதித்தாரே அல்லாமல் நாங்கள் இப்படி சொல்லவில்லை. ராகுல் காந்தியோ காங்கிரஸ் தலைவரோ எந்த நிலையிலும் பிரதமர் மோடி அவர்களையோ அவர்களுடைய தாயாரோ விமர்சிக்கவில்லை என்றும் அவர்கள் சொல்லுகிறார்கள். பல இடங்களில் கர்ப்பிணி பெண்கள் ஆட்டோக்காரர் ஒருவர் இலவசமாக ஆட்டோவில் ஏற்றி சென்றபோது கூட அவரை பந்து நடத்தியவர்கள் மரித்த நிலையில் சாலையில் அதை தட்டி கேட்ட பெண் ஒருவரை கூட சாலையில் அடித்து சென்றதாகவும் பீகாரிலிருந்து செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இதற்கிடையிலே பீகாரில் பலர் இந்த முறை பாரதிய ஜனதாவிற்கு வாக்களிப்பது இல்லை என்று மாற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் அங்குள்ள செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்று கேட்டால் பல ஆண்டுகளாக நிதிஷுடைய ஆட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். பீகாரில் ஷர் மூலமாக எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலமாக பலர் குடியுரிமை இழக்கும் அச்சத்தில் இருக்கின்றார்கள். இந்த வாக்கு திருட்டு விவகாரத்தை இப்பொழுது மிகப்பெரிய அளவில் ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் கொண்டு சென்றிருப்பது மிகப்பெரிய அளவில் பூகம்பமாக அங்கே உருவெடுத்திருக்கிற செய்தியும் நாம் பார்க்கின்றோம். இதையெல்லாம் தற்போது பாரதிய ஜனதாவினுடைய தலைமை ரசிக்கவில்லை. அவர்களுக்கு சில விஷயங்களும் கூட தற்போது இடைஞ்சலாக இருக்கிறது. இந்த வாக்கு திருட்டு, ஓட் பூத்தில் கண்காணிப்புகள், அதே மாதிரி வாட் லிஸ்ட்டை கண்காணிப்பது எல்லாம் தற்போது பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே மாதிரி பீகாரின் சமூக ஊடகங்கள் மோடி ஜெய் ஸ்ரீராம் என்ற வீடியோக்கள் வந்த நிலையில் தற்போது அது முழுமையாக மாறியிருப்பதாகவும் ஆர்ஜேடி ராகுல் காந்தி என்று ஒத்தமொத்தமாக மாறியிருப்பதாகவும் கூட ஒரு மூத்த பத்திரிகையாளர் தனது கருத்தில் வடநாட்டிலிருந்து தெரிவிக்கின்றார். அதே போன்று பாஜக எந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்தி வெற்றி பெற்றார்களோ அதே சமூக ஊடகங்கள் இப்பொழுது அவர்களுக்கு எதிராக திசை திரும்பி இருப்பதும் பீகாருடைய கருத்தாக இருக்கிறது. தற்போது பீகாரில் இந்த பந்தின் மூலமாக ஏராளமான பீகார் தொழிலாளர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாள் ஒன்றுக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறார்கள், நாள் ஒன்றுக்கு 800 ரூபாய் சம்பாதிக்கிறார்கள், நாள் ஒன்றுக்கு 1500 ரூபாய் கூட சம்பாதிக்கிறார்கள். 50,000, 40,000, 30,000 சம்பாதிப்பவர்கள் பீகாரிலிருந்து ஏன் இங்கே வருகிறார்கள்? அவர்களுக்கு அங்கே 5000 ரூபாய்க்கு மேல் வருமானம் இல்லை, 10,000 ரூபாய் கூட இல்லை, மாத வருமானம் மிக குறைவுதான். ஆகவே தான் அங்கே இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கெல்லாம் செய்து கடைகளை மூடுவதாக சொல்வதும் மோடியினுடைய தாயாருக்காக இப்படியெல்லாம் நடத்துவது சரியில்லை என்ற ஒரு கருத்தும் வெளியாகியிருக்கிறது. இதற்கிடையிலே மத்திய பிரதேசத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. நான் 2 செய்தியை சொல்ல போகிறேன். ஒன்று, நிதிஷ்குமாருடைய அறிவிப்பு, ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு. மத்திய பிரதேசத்தில் இந்தூரில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா மாநகராட்சியின் மேயராக இருந்த ஒருவர், அவர் பேர் புஷ்யமித்ரா பர்கல், அவருடைய மகன் ஒரு வெளிப்படையாக ஒரு செய்தியை பேசியிருக்கிறார். இந்தியாவில் 1 லட்சத்தி இந்திய ரயிலில் ஏறினா பாதுகாப்பே இல்லைங்க அப்படின்ட்டு ஒரு பாஜகவினுடைய மிக முக்கிய மாநகராட்சி மேயருடைய மகன் பாரதிய ஜனதாவுடைய மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் அவர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் இந்த செய்தியை வைத்திருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, ரயிலில் செல்வருக்கு கடவுளிடம் பிரார்த்தித்து தான் செல்ல வேண்டும், பாதுகாப்பு இல்லை. இந்தியாவில்
1.25 லட்சம் கோடி நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். ஆனால் அந்த நிதியில் பெரும்பான்மையர்கள் பயன்படுத்துவதே இல்லை என பாரதிய ஜனதாவுக்கு எதிராக பாரதிய ஜனதாவின் இந்துத்துவ ஆளுமையாக இருக்கும் மகாராஷ்டிராவில் அவர்கள் மோகன் யாதவ் அவர்கள் முன்னாலே இந்த செய்தியை வைத்திருக்கிறார்கள். அதை போன்று அவர் தொடர்கிறார், இராணுவத்திற்கு 72% பாதுகாப்புத்துறைக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும், அதையும் செய்யவில்லை என்றும் அவர் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். இதற்கிடையே மோடி அவர்கள் மணிப்பூர் மாநிலத்திற்கு செல்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மணிப்பூர் மாநிலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பது அடுத்த செய்தியில் நாம் அதை ஒரு தனி செய்தியாக நாம் இங்கே தர காத்திருக்கிறோம். இந்த நிலையில் 243 தொகுதிகள் கொண்ட பீகார் சட்டமன்ற தேர்தலில் இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கிறது. மோடியில் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் தலைவர் நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு ஆட்சி செய்து வருகிறது. தொகுதி பங்கீட்டில் இப்பொழுது சில சிக்கல்கள் ஏற்பட்டு வருவதாகவும் செய்திகள் பீகாரிலிருந்து வந்திருக்கிறது. 2020ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜக 110 தொகுதிகளில், ஐக்கிய ஜனதாதளம் 115 தொகுதிகளிலும் போட்டியிட்டது. பாஜக 74 தொகுதிகளிலும், நிதிஷ்குமார் 43 தொகுதிகளிலும் அவர்கள் ஆட்சி அமைத்தார்கள், வெற்றி பெற்றார்கள். அதற்கு பின்பு வலுவான மெஜாரிட்டியில் கடும் போட்டியில் தேஜஸ்வி தோல்வியுற்றார். இப்போ விகாஷிஸ் இன்சான் கட்சி 4 தொகுதிகள், ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா 4 தொகுதிகள் என அனைத்தும் சேர்ந்து கூட்டணி அமைத்து தான் நிதிஷ்குமார் ஆட்சிக்கு வந்தார். இந்த நிலையில் சமீபத்தில் நடந்த ஒரு பப்ளிக் ஈவெண்ட், ஒரு கூடுதலில் ஒரு மேடையில் பேசுகிற போது, இந்த தேர்தலில் பாரதிய ஜனதாவை விட ஒரு தொகுதியாவது நாம் அதிகமாக நின்று வெற்றி பெற வேண்டும் என்று பேசியது, அது பாரதிய ஜனதா கூட்டணிக்குள் பல சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கிறது. 2020 தேர்தலில் பாரதிய ஜனதாவோடு இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்த நிதிஷ்குமார் ஆகஸ்ட் 22 அந்த கூட்டணியிலிருந்து விலகி ராஷ்டிரிய ஜனதாவுக்கு வந்தார். மீண்டும் 2024 அவர் பிஜேபி கூட்டணிக்கு வந்து தனக்கு ஜம்பிங் குமார் என்ற பெயரை நிலைநிறுத்தி கொண்டார். இந்த தொடர்ச்சியான கூட்டணி மாற்றங்கள் அவருடைய அரசியல் ஸ்டெபிலிட்டி, ஸ்திரத்தன்மை குறித்தே இந்தியா முழுவதும் பேச்சு பொருளாக மாறியது. அதற்கு பின்பு மோடியினுடைய காலை தொட்டு குமிட்டார். இப்படி அவர் தன்னை மறந்த ஒரு ஜெயபிரகாஷ் நாராயணனினுடைய சீடராக மாறிப்போனார் பாஜக வட்டாரங்களில். எனவே இந்த முறையும் அவரது செயல்பாடுகள் பல்வேறு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருப்பதாக பீகாரிலிருந்து ஏபிசி நியூஸ் தன் கருத்தை தெரிவிக்கின்றது. இப்போ பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு குறித்து எந்த அறிவிப்பும் வராமல் இன்னும் 3 மாதங்கள் இருக்கின்றது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இப்பொழுது அதற்கான பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்பு கடந்த சனிக்கிழமை பீகார் மாநிலம் 6ஆம் தேதி, இன்றைக்கல்ல ஒரு 3 நாட்களுக்கு முன்பு நடந்த பக்ஷரில் நடந்த கூட்டத்தில் மூத்த பாரதிய ஜனதாவினுடைய தலைவர், அதுவும் மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் கலந்து கொண்ட சம்ராட் சௌத்ரி மேடையில் இருக்கார். அங்கே பீகாருடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் பேச ஆரம்பிக்கிறார். திடீரென்ன சொல்லிட்டார்னா, அங்கே சந்தோஷ் குமார் நிராலாவை ஒரு தொகுதிக்கு வேட்பாளராக அறிவித்துட்டார். பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு தானே அறிவிக்கணும். பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பு சந்தோஷ்குமார் நிராலாவை ஒரு தொகுதியில், அதுவும் ராஜ்பூரூர் தொகுதிக்கு வேட்பாளராக அறிவித்தார். அது ஷெட்யூல்டு காஸ்ட், பட்டியலினத்தவர்கள் மட்டும் போட்டியிடக்கூடிய தொகுதி. 2020ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசினுடைய விஸ்வநாத் ராமிடம் சந்தோஷ்குமார் நிராலால் தோல்வியுற்றதால் அதே தொகுதியில் அவரை அறிவித்திருப்பது, பாரதிய ஜனதாவில் கேட்காமல் பொதுமேடையில் அறிவித்திருப்பது கூட்டணி தர்மத்துக்கு விரோதம் மட்டுமல்ல, ஏன் அவர் இப்படி அறிவித்தார் என்பதை தற்போது பீகார் அரசியலில் பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது. கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடையில் இருந்தபோது எந்த விதமான ஆலோசனை இல்லாமல் இவர் ஏன் சுயமாக அறிவித்தார்? இதை பற்றி இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தியில் நிதிஷ்குமார்கிட்ட கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எதுக்குங்க அப்படிலாம் அறிவிக்கிறீங்க?
ஒரு கூட்டணினா அதுக்கான ஒரு புரோட்டோகால் இருக்குல்லவா, அதன் அடிப்படை உட்கார்ந்து பேசாமல் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி அறிவிச்சிருக்கு நிதிஷ் இவ்வாறு பதில் சொல்கிறார். என்னன்னா இங்கே பாருங்கங்க, 2020 சட்டமன்ற தேர்தலில் நான் அறிவித்த சந்தோஷ்குமார் நிராலா அதே தொகுதியில், என்ன தொகுதி, இந்த ராஜ்பூர் தொகுதியில் 2 முறை வெற்றி பெற்றிருக்காருங்க. சும்மா ஒன்று நான் அறிவிக்கலை. எனவே ராஜ்பூர் தொகுதியில் வரவிருக்கும் தேர்தலுக்கு வேட்பாளர் அவர்தாங்க. கட்சி கூட்டத்தில் தொண்டர்களுக்கு முன்பு சந்தோஷ்குமார் நிராலா வேட்பாளராக நான் அறிவிப்பது பொருத்தமானது என்று கருதி தான் நான் அறிவித்தேன் அப்படின்ட்டு ஒன்வே ட்ராக்ல பிஜேபியினுடைய தலைவரும் அங்கு உண்மையிலேயே அங்கே முதலமைச்சருடைய துணை முதல்வராக இருக்கும் சம்ராட் சௌத்ரி அவர்களை வைத்து நீங்கள் இப்படி அறிவித்திருக்கிறீர்களே, இது சரிதானா என்ற கேள்விக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு பதில் சொல்கிறார். இப்போ கூட்டணிக்குள்ள குழப்பமா வராது. நிதிஷ்குமாரின் இந்த செயல்பாடு பாரதிய ஜனதா தொண்டர்களிடையே கடுமையான அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது. பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர் மனோஜ் சர்மா அவர் அப்படியே பூசி மெழுகி என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க இதெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் நிதிஷ்குமார் தனது சிறப்புரிமையை பயன்படுத்தி ஜேடியு கட்சியை பாரம்பரியமாக அவர் அதை அறிவிச்சிருப்பார். ஏற்கனவே அவங்க போட்டிட்டாங்கல்ல, அதனால் அவர் இந்த பங்கீட்டை இறுதி செய்ய வாய்ப்புள்ளது என்றும் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, செப்டம்பர் 9ஆம் தேதி துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெற போகிறது. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு பீகாரினுடைய சட்டமன்ற தேர்தலுக்கான என்டிஏ கூட்டணியுடைய கட்சிகள் எவ்வளவு பங்கீடு என்பதெல்லாம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி பூசி முழுகிட்டாரு. இப்போ நிதிஷ்குமாருடைய ஜனதாதளம் பாரதிய ஜனதா சம எண்ணிக்கையிலான இடங்களில் போட்டியிட ஒப்புக்கொண்டாலும் ஷிராக் பஸ்வான் தலைமையிலான லோக் ஜன்சக்தி, அது ராம் விலாஸ் பஸ்வானுடைய கட்சி, ஹாம் எஸ் மற்றும் உபேந்திர குஷ்வஹாவினுடைய ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா, அதாவது RLM போன்ற கூட்டணி கட்சிகள் தங்களுக்கு அதிக இடங்களை பெற வேண்டும் என்பதில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார்கள். ஏற்கனவே பராக், அவர் பேர் என்னது, அவர் வெளியேறிட்டார். பீகார் பிரதமர் மோடியின் பெயரை மறந்த நிதிஷ்குமார் சுதாகரித்து கொண்டு 2வது அவர் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு தடுமாட்டம். இப்போ ஃபைனலாக அந்த செய்தியில் என்னென்னா, இப்போ பீகாரில் இந்த வாக்குகள் ஸ்பெஷல் மூலம் கள்ள ஓட்டு ஆட்கள் நீக்கியது பெரும் பரபரப்பு. ராகுல் காந்தி தேஜஸ்வியுடைய பரபரப்பு. 2வது நிதிஷ்குமாருக்கும் அங்குள்ள லோக்கல் பாஜகவுக்கும் முரண்கள், மோதல்கள். 3வதாக அவர் ஒரு தொகுதியை கூட நிற்கணும்னு பார்க்குறாரு. அதை கொடுப்பாங்களா, கொடுக்கலன்னா என்ன நடக்கும்? 4வது ஷிராக் பஸ்வான் போன்றவர்களை போன முறை தூண்டிவிட்டு பாஜக இவருக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்தி தோல்வி அடைய செய்துதான் 112 இடங்களில் ஏற்கனவே வெற்றி பெற்ற கட்சியை 43ஆக ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறது நிதிஷ்குமாருக்கும் அவருடைய ஜனதாதள தலைவர்களுக்கும் தெரியாததல்ல. இன்றைக்கு 9ஆம் தேதிக்கு பின்பு பீகாரில் ஒரு பூகம்பம் இருக்கிறது. வெற்றி பெறுவது இந்த முறை அநேகமாக காங்கிரஸ் தேஜஸ்வி தான் இருக்கலாம். ஆனாலும் அப்படித்தான் செய்திகள் வருகிறது. ஏனால் அவர்கள் 40 விழுக்காடுக்கு மேல் தேஜஸ்வியும் 18 விழுக்காடு இந்த புதிய அவர் பேர் என்னது பிரசாந்த் இவர் செய்தி, அதாவது அரசியல் ஆலோசகர்கள் திட்டம் வகுக்கக்கூடியவர் பிரசாந்த் கிஷோர், அவர் 18ம், பாஜக ஒரு 15, நிதிஷ் 15ம், பாஜக 10ம் இருக்கிறது என்றும் செய்திகள் வந்திருக்கிறது. ஆக இது எப்படி மாறப்போகிறது, சமூக காரணிகளெல்லாம் அடுத்தடுத்த செய்தியில் நாம் பேசுவோம். இருந்தபோதும் நிதிஷ்குமார் தன்னிச்சையாக அறிவிப்பு செய்தது எனக்கு ஒரு இடமாவது இந்த முறை கூட வேணும்னு கேட்பது பல சந்தேகங்களை, டிசம்பருக்குள் பல பூகம்ப அரசியல்கள் பீகாரில் வரும் என்பதுதான் நமது பார்வை. நன்றி.